அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று இன்றைக்கு சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் தோழர்கள், பொதுவாகவே தொழிற்சங்கம் நடக்கிறது சொன்னால் தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வருவார்கள். ஆனால் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் தோழர்களே கலந்து கொண்டது என்பது மிகவும் சிறப்பு. கலந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் பல்வேறு கோரிக்கை, குறிப்பாக தேர்தல் காலத்தில் பொய்யே மூலதனமாக கொண்டு, பொய்யை வாழ்க்கையாக கொண்டு, பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் அளித்ததை நிறைவேற்றாமல் இருந்த அந்த நிலையை கண்டிக்கின்ற வகையில், குறிப்பாக அரசு ஓய்வூதிய திட்டம், அந்த ஓய்வு திட்டம் என்பது ஆட்சிக்கு வந்த 100 நாட்களிலே தொழிலாளர் தோழர்களை கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீமிலிருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வு திட்டத்துக்கு மாற்றுவோம். அரசு ஊழியர்களாக அவர்கள் அறிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் நிலுவைத் தொகைகள் அத்தனையுமே ஒரு பாக்கி இல்லாமல் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவோம் என்று சொல்லி, இப்படி திரைப்படத்தில் வர வசனங்களைப் போல வசனங்களை அள்ளி அள்ளி விட்டு வாக்குறுதிகள் சொன்னார் ஒழிய எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டமே. ஏறக்குறைய இந்த ஒரு போக்குவரத்து துறையில் மட்டும் குறிப்பாக ஏறக்குறைய ஒரு 8,000 முதல் 10,000 வரை இன்றைக்கு வேகன்சி இருக்கு. ஆனால் அந்த வெற்றிடத்தை ஓய்வு பெற்று அதே போன்று மரணம் அடைந்த தொழிலாளர் அவருடைய அந்த வாரிசுகளுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் அது வழங்கல. மாறாக இன்றைக்கு அது வழங்கப்படாமல் இது ஒப்பந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு 500 மின் பேருந்துகளை விட்டு அதுக்கு எம்டிசி சிம்பிளை போட்டு அது நஷ்டத்தில் இருக்கோம்னா அந்த நஷ்டத்தை நாங்களே அது கொடுக்கணும்னு சொல்லி அரசு பணத்தை, அரசு நிறுவனத்து பணத்தை ஒரு தனியாருக்கு அளிக்கின்ற ஒரு செய்யணும். 500 தொழிலாளர்கள் நடத்துனருக்கு அந்த ஓட்டுநரும் நியமித்தார்கள். அப்ப ஏன் அந்த 500 நடத்துனர் ஓட்டுற ஏன் ஏற்கனவே அந்த தொழிலாளர் தோழர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களிருந்து கொண்டு அந்த இதை நிரப்பி இருக்கலாம். ஆனா அது நிரப்பப்படல. அதே போல ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு இன்னைக்கு பல அரசு துறை நிறுவனங்கள் வேலை மின் வாரியத்தா அதுலேயும் கிட்டத்தட்ட வேகன்சி அதிகம், அதுலேயும் நிரப்பப்படல. இப்படி ஒரு பொய் என்ற அடிப்படையில இன்னைக்கு எந்தவித வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கிற நிலையில இன்னைக்கு அதையெல்லாம் கண்டித்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.